சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் என்னைக்குமே நீண்ட ஆயுளோட, நல்ல உடல்நலத்தோட, மன நிம்மதியா, ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். நான் ஆனந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறையில 50 ஆண்டுகள் கடந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடிச்சு 1999 ரிலீஸ் ஆன படையப்பா படத்தை இன்னைக்கு ரீ-ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணா, சௌந்தர்யா, ரமேஷ் கண்ணா, செந்தில் இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஏ.ஆர். ரகுமான் மியூசிக்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படையப்பா. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து அவரோட தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக ஊருக்கு போறாரு. அப்படி ஊருக்கு போறப்ப அவரோட சொந்த தாய்மாம பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்த உடனே காதல் வந்துருது. இவங்க தாய்மாம பொண்ணு எப்படி அப்படின்னா, ரொம்ப ஆணவமா தாங்கிற ஒரு அகங்காரம் இருக்கிற மாதிரியான ஒரு பெண். அவங்க ஆசைப்பட்டது என்னவா இருந்தாலும் சரி, அதை அடைஞ்சே தீருவாங்க. தான் அப்படிங்கிற ஒரு திமிரு பிடிச்ச பெண்ணா இருக்கிறாங்க அவங்க மாமா பொண்ணு. ஆனா ரஜினிகாந்துக்கு அவங்க வீட்டுல வேலை பார்க்கிற வேலைக்கார பொண்ணான சௌந்தர்யா மேல காதல் வந்துருது பார்த்த உடனேவே. ரம்யா கிருஷ்ணா வந்து ரஜினிகாந்த கல்யாணம் முடிச்சாங்களா முடிக்கலையா அப்படிங்கிறதும் இல்ல, ரஜினிகாந்த் சௌந்தர்யாவை கல்யாணம் முடிச்சாங்களா முடிக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. உங்ககிட்ட யாராவது கமர்ஷியல் சினிமா எப்படி இருக்கும் அப்படின்னாலோ, இல்ல இந்த ரஜினி ஃபைடு, இந்த ரஜினிசம் சொல்லி சில விஷயங்கள் சொல்றாங்களப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எதுவுமே சொல்லாம படையப்பா படத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்றலாம். ஒரு கமர்ஷியல் சினிமானா என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கும், ஒரு பேக்கேஜா இருக்கும். படத்துல வந்து சென்டிமெண்ட் இருக்கும், எமோஷனல் சீன்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், பாசம் இருக்கும் சொல்லி எல்லா விதமான எலமெண்ட் இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ், சாங் எல்லாமே படத்துல இருக்க ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அந்த படத்துக்குள்ள இருக்கும். அது எல்லாமே அதோட மேக்சிமம் எஃபோர்ட்டை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த படையப்பா. இந்த படத்துல ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தோட டயலாக் ஆகட்டும், படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாரு கே.எஸ். ரவிக்குமார். இந்த படத்தோட கதை யாருக்குள்ளது அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ளது. படத்தோட ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் தான் கே.எஸ். ரவிக்குமார். பிச்சு உதறி இருப்பாரு கே.எஸ். ரவிக்குமார். அது மாதிரி படத்தோட வசனங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல ரஜினிகாந்த் பண்ணக்கூடிய ஸ்டைல், இந்த சல்யூட் அடிக்கிற ஸ்டைல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் வேற. இந்த படம் முடிச்சுட்டு இந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அந்த சின்ன பசங்க எல்லாருமே அந்த சல்யூட் அடிச்சிருப்பாங்க. அந்த படத்தோட தாக்கம் இருக்கும் நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு படம். அது மாதிரி படத்தோட காமெடி எலமெண்ட்டை வந்து செந்திலும் சரி, ரமேஷ் கண்ணாவும் சரி, அவங்க அந்த விஷயத்த தனியா நான் பாத்துக்கிறேன் காமெடி அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லுக்ல வருவார் படத்துல. ஃபர்ஸ்ட் லுக்கு கூட ஓகே, பல படங்கள்ல அவர் படங்கள் பார்த்துருக்கலாம். ஆனா செகண்ட் லுக்கு டாப்பு டக்கரா இருப்பா. அப்படி அந்த வெள்ளை ஜிப்பா, ஷோல்டர்ல ஒரு ஷால்வ மாதிரி போட்டு அந்த லுக்கே கொஞ்சம் லுக்கே அந்த லுக்கை அவர் எப்படி கிரியேட் பண்ணாருங்கிற மாதிரி ரவிக்குமார் மேல ஒரு டவுட் வருது. அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சிவாஜி அவர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன் தான். கம்மியான போர்ஷனாலும் அவருக்கு நடிப்புக்கு கொடுக்குற நடிப்புக்கு எந்த மாதிரியான ஒரு சீனை வைக்கணுங்கிற மாதிரி டைரக்டர் தேடி தேடி வச்சிருப்பாரு. ஒரு 4 விஷயம்னாலும் படத்துல டயலாக் நச்சுன்னு பண்ணிருப்பாப்புல. ஒரு சீனெல்லாம் கூத்தியாளுக்கு பிறந்தவடா நீ அப்படின்னு மணிவண்ணன் சொல்லுவாரு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அது மாதிரி இந்த பெரிய ஆர்டிஸ்ட தவிர்த்து, படத்துல நடிக்கிற பெரிய ஆர்டிஸ்ட தவிர்த்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட படத்துல அவங்க வேலையை சூப்பரா பண்ணியிருப்பாங்க. மணிவண்ணன், மணிவண்ணனோட பசங்க, பிரீதா, ரஜினிகாந்தோட மகள் பிரீதா, அப்பாஸ் இப்படின்னு சொல்லி படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரத்துக்கு கூட அவங்கள ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து படத்துல இருக்கும். படத்தோட சாங்ஸை வந்து ஏ.ஆர். ரகுமான் வந்து ஏர்லயே ஹார்மோனியப்பட்டி வச்சு வாசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். படத்தோட எல்லா மியூசிக் பிச்சு உதறி இருக்கும். அதுவும் ரஜினிகாந்த் வந்து இந்த ரம்யா கிருஷ்ணாவோட வீட்டுக்கு போய் ஒரு விஷயம் கேட்க போவார், வீட்டுக்கு போவார். அப்ப மேல இருக்கிற அந்த ஊஞ்சலை வந்து ஷாலை போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு ஐகானிக்கான சீன் இருக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம கூட வந்திருக்கலாம். அந்த எடுக்கிற சீன்ல ரகுமான் போய் ஓட்டிருப்பாருல, ரகுமான் பிச்சு உதறிப்பாரு மியூசிக்க. உன்னை தாண்டி வேறாலும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி படத்துல ஒவ்வொரு சீன்லயும் ரஜினிகாந்த் பண்ற ஸ்டைலு, சல்யூட்டு, கையிலேயே சுருட்டை சுத்த விடுறது, சுருட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறது, சுருட்டடி பத்த வைக்கிறது, சீப்படி பத்த வைக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டைலுமே
அந்த சீனை எந்த எந்த அளவுலாம் செதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊழிய வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு செதுக்கியிருப்பாங்க. ரஜினிகாந்தும் சரி, ஒரு ரவிக்குமாரும் சரி. படத்தோட வில்லன் போர்ஷன், படத்துல ஒரு படத்துல வில்லன், ஒரு படத்துல ஹீரோ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னா, வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளோ அதை கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் ஹீரோ ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு. அது மாதிரி இந்த படத்துல இப்ப இந்த படத்துக்கு அப்புறம் எத்தனை படங்கள் வந்தாலும் சரி, அதுல ஃபீமேல் வில்லி அப்படின்னா அது நீலாம்பரியை மிஞ்சிருமாங்கிற டவுட் எல்லாத்துக்கும் வரும். ஆனா மிஞ்சுறது பாசிபிளே கிடையாது. அதான் உண்மை, யதார்த்தம். அதான் மிஞ்ச வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க ரம்யா கிருஷ்ணா. கடைசி வரைக்கும் படத்தோட கிளைமேக்ஸ்ல கடைசி வரைக்கும் அவங்க தாங்கிற மாதிரி இருப்பாங்க. சின்னதா ஒரு இடத்துல லைட்டா ட்விஸ்ட் ஆவாங்க. என்னடா என்ன நம்ப நான் மாறுவானா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் தாங்கிற அந்த ஒரு திமிர்ல தான் இருப்பாங்க. கொஞ்சம் கூட தன்னோட திமிர்ல இறங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி எழுதியிருப்பாரு அந்த அந்த கதாபாத்திரத்தை ரவிக்குமார். படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட ரவிக்குமார் கொஞ்சம் டவுட் பண்ணாராம், சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரஜினிகாந்த் தான் இல்ல இந்த கதாபாத்திரம் இப்படிதான் இருக்கணும், தன்னோட திமிர் வந்து கொஞ்சம் கூட இறங்கக்கூடாது அப்படின்னு அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தோட கம்பல்ஷன்ல தான் அந்த அந்த இதை அப்படியே வச்சாராம். இல்லைன்னா அவர் சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணாராம் படத்தோட கிளைமேக்ஸ்ல. அது மாதிரி படத்தோட டயலாக், ஒவ்வொரு வசனங்களுமே படத்துல அங்கங்க வரக்கூடிய மெசேஜ் ஆகட்டும், அது மாதிரி படத்துல வரக்கூடிய பாடல்கள் இருக்குல்ல, அது எல்லாமே தத்துவமா இருக்கும். இந்த பாடல்களை இப்ப நம்ம கேட்கிறப்ப என்னங்க 5 பாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணலாம் சில இடங்கள்ல. ஆனா படத்தோட ரஜினிகாந்த் படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் சாங் எப்பவுமே தத்துவ பாடலா தான் இருக்கும். அந்த பாட்டுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். முத்து படத்துல ஒருவன் ஒரு முதலாளி ஆகட்டும், அண்ணாமலை படத்துல வந்தேண்டா பால்காரன் ஆகட்டும், பாட்சா படத்துல நான் வந்த இது நான் ஆட்டோக்காரன் சொல்லி இந்த மாதிரி ரஜினிகாந்த் படங்கள்ல வரக்கூடிய முதல் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து கண்டிப்பா மெசேஜா தான் இருக்கும். அது மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய சிகநட போட்டு சிகரத்தில் ஏடு அப்படிங்கிறதுல அந்த பாட்டுமே ஒரு மெசேஜ் இருக்கிற பாட்டு. அதுக்கப்புறம் படங்கள்ல வரக்கூடிய வெற்றி கொடி கட்டு அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே மெசேஜ் இருக்கிற பாட்டா தான் இருக்கு. படத்தோட பாடல் வரிகளை வந்து கவிஞர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செதுக்கி கொடுத்துருக்காங்க படத்துக்கு. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஷேரா வாட்ச் பண்ணுங்க. அது மாதிரி இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வந்து இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னாலோ, இல்ல இந்த படத்தை வந்து டிவில எங்கிட்டாவது பாக்குறீங்க அப்படின்னா, என்ன நம்ம பிரதீப் ரங்கநாதன் ப்ரோவை காப்பி அடிக்கிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எல்லாமே எல்லாமே நேர புன்னகை. ஆமா, நீங்க வந்து நினைச்சது கரெக்ட் தான். பிரதீப் ரங்கநாதனை 99லயே ரஜினிகாந்த் அவர்கள் காப்பி அடிச்சிருக்கிறாங்க, அதான் உண்மை. அது மாதிரி இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த் வந்து சௌந்தர்யாவை கல்யாணம் முடிக்கிறதுக்காக அவங்க கையை பிடிச்சி நடந்து கூட்டு வர சீன் இருக்கும் வீட்டுக்கு. அந்த சீன்ல பேக்ரவுண்ட்ல சாய் அபியங்கரோட மியூசிக் இல்லைன்னு வருத்தப்படலாம் மேபி. அது வருத்தப்பட்டீங்கன்னா பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, நீங்க எதிர்பார்க்கிற சாயோட மியூசிக் அந்த இடத்துல இருக்காது. ஏஆர் ரகுமான் வந்து அந்த மியூசிக் அவர் பண்ணியிருக்கிறாரு, சாய் அபியங்கர் பண்ணல. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். படம் உங்களுக்கு பிடிக்கலாம் நிச்சயமா. இந்த படத்தை நீங்க பாருங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த படத்தை நீங்க பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். இந்த படத்தை நான் ஆல்ரெடி 99லயே நான் தியேட்டர்ல பார்த்திருந்தேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, இந்த படத்தை பத்தினா உங்களோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அப்படி அதை நிச்சயமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம். நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை சந்திக்கிறேன். வேற ஏதாவது படத்தை நான் ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு எந்தவித ஸ்பாயிலரும் இல்லாம அந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.